அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க. நாளைக்கு நம்முடைய வானத்தில் தோன்ற போகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தங்க சிரித்த முகமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள பார்த்துட்டு ஸ்மைலி ஃபேஸாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி தாங்க நாளைக்கு நம்முடைய வானத்தில் ஸ்மைலி ஸ்கை உருவாக போகுது. என்ன இது ஸ்மைலி ஃபேஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன ஸ்மைலி ஸ்கைன்னு பலருக்கு ஆச்சரியம் ஊட்டலாம். ஆனால் நாளைக்கு நம்முடைய வானத்தில் இந்த ஒரு அரிய நிகழ்வுகள் நமக்கு வரப்போகுது. அதாவது வானத்தில் அந்த நிலாவானது அப்படி சிரித்த ஒரு முகம் மாதிரி, ரெண்டு கண்ணு இப்படி வாய் இருக்கிற மாதிரி, அந்த எமோஜி இருக்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அப்படி சிரித்த ஒரு நிகழ்வு நம்முடைய வானத்தில் நாளைக்கு நடக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அந்த 7 பிளானட்ஸ் ஒரே லைனில் இருக்கிறது, அப்படி 7 கிரகங்கள் கொட்டுச்சிருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் நம்முடைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நாளைக்கு நடக்க போகின்ற ஒரு அரிய காட்சி, அதை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாளைக்கு இதை பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காட்சி நமக்கு நம்முடைய வானமே நம்மை பார்த்து இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரிய காட்சியை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வானத்தில் நடக்க போகின்ற ஒரு அதிசயம். இதை வெறுங்கண்ணாலே நீங்கள் பார்க்கலாம். நிறைய இந்த டெலஸ்கோப்பில் தான் போய் பார்க்கலாம், அந்த சயின்ஸ் அந்த இதில் தான் போய் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எதுவுமே வேணாங்க, நம்முடைய வெறுங்கண்ணாலே பார்க்கலாம். அப்படி என்ன தெரிய போகுது வானத்தில், அப்படி எந்தெந்த கிரகங்கள் இப்படி ஒன்றா நமக்கு காட்சியளிக்க போகுது, நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமையில் காலையில் 5:30 மணிக்கு இந்த ஒரு அரிய காட்சியானது நமக்கு வரவிருக்கு. நிறைய பேருக்கு காலையில் சீக்கிரம் எழுகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்போ உங்களுடைய வானத்தில் உங்களுடைய வெளியிலையாக இருக்கலாம், மொட்டை மாடிலையாக இருக்கலாம், பால்கனி, அப்படி எந்த இடத்துல மொட்டை மாடி தெரியுதோ, அந்த நிலா தெரியுதோ அந்த இடத்துல போங்க. ஒரு 5-5:30 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டும் வெளிச்சமாக இருக்கும். அதனால் ஒரு 5 மணி போல் நீங்கள் 5 to 5:30 மணிக்குள்ளே இந்த காட்சி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேய்பிறை நிலவுக்கு வலது பக்கத்தில் சுக்கிரனும் இடது பக்கத்தில் சனி பகவானும் காட்சி தர போகிறாங்க. இந்த 2 நட்சத்திரங்கள், அந்த 2க்கு நடுவில் தேய்பிறை நிலா இப்படி இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்மைலி உருவத்தை இது அப்படியே ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுனால இதற்கு ஸ்மைலி நிலா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது முக்கோண வடிவத்தில் நமக்கு காட்சி தருங்கிறாங்க. நம்முடைய விஞ்ஞானிகள் இதற்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டான்சிங் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த காட்சியானது உலகம் முழுவதுமே எல்லா இடத்துலையுமே தெரியுமா, எல்லாருமே வெறுங்கண்ணாலே பார்க்கலாமா. இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன், இப்படியான ஒரு அரிய நிகழ்வுகள் பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி விண்ணுலகத்தில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி காட்சிகள் வரப்போ தயவு செய்து இதை நீங்களும் மட்டும் நம்ம பார்க்குறது இல்லாமல் நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக நிறைய குழந்தைங்க அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ரேர் காம்பினேஷன் இல்லைங்களா, நம்ம இதுக்கப்புறம் நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுதுன்னு தெரில. அதனால் இந்த ஒரு அரிய நிகழ்வு மட்டும் நம்முடைய குழந்தைகளையும் எழுப்பி நீங்கள் அந்த இதை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதாவது அந்த வானத்தை பார்த்து நம்முடைய முகமும் மலர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்மைலி அந்த மூன் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு அரிய காட்சிகள் இது மாதிரி நம்முடைய அந்த விண்ணுலகத்தில் தோன்றப்ப இந்த நம்முடைய உலகத்தில் நம்முடைய அந்த பூமின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய ஒரு நேர்மறை ஆற்றல்களானது நமக்கு நிறைஞ்சிருக்குமா. அதனால தான் இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு காட்சியை கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாதுங்க. நாளைக்கு காலையில் 5 to 5:30 இந்த ஒரு நேரத்திலேயே நீங்கள் இந்த ஒரு இந்த நிலவை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, ஏன்னா இது நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் வேறு, அதிகாலை நேரம். அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த வானத்தை பார்த்து நீங்கள் கேட்குறப்ப என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் வேணுமோ அதை அப்படியே பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை நம்ம இந்த தெரியாமல் விட்டுட்டோம், நம்ம மறந்துட்டோம், இல்லாட்டி அலாரம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அப்படி ஏந்திரிக்காமல் விட்டுருப்பாங்க. அப்படி மட்டும் விட்டுட்டிங்கன்னா திருப்பி இதை பார்க்குறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால் அந்த இது நமக்கு அந்த ஸ்டாராக இருக்கட்டும், அந்த நிலவாக இருக்கட்டும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். திருப்பி இது மாதிரி நமக்கு வராது. அதனால தான் நம்ம நாளைக்கு இந்த ஒரு நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் காலையில் ஏந்திரிச்சு அந்த நிலா, அந்த கிரகங்கள், இது ரெண்டையுமே நீங்கள் பார்க்குறப்ப, ஸ்டார்ஸ் பார்க்குறப்ப
கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படி வானமானது சிரிக்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக நம்மளும் என்றைக்குமே சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு அற்புத ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் நடக்கணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் இப்போ ஏதாவது எழுதிட்டுருக்கீங்க, ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணலாம். அப்படி எதுவும் உங்களுக்கு இப்போ தான் இந்த பதிவை பார்க்குறோம், இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி எந்த வேண்டுதல்கள் வைக்கல அப்படிங்கிறவங்க அற்புதமான ஒரு வார்த்தைங்க, கோல்டன் சன்ரைஸ். கோல்டன் சன்ரைஸ் நம்முடைய சேனலில் சமீபத்தில் இந்த ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அதாவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் வைக்காமல் கூட சும்மா கூட இந்த வார்த்தை நேரம் கிடைக்கும்ன்றப்பெல்லாம் சொல்லலாம். அதுவும் நாளைக்கு வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடைய இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் நீங்கள் கோல்டன் சன்ரைஸ் அப்படின்னு வைக்கிறப்ப நிச்சயமாக அந்த ஒரு நேரம் இது மாதிரி ஒரு ஸ்மைலி ஸ்கை இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம இப்படி கேட்குறப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கலாம். அதனால் நாளைக்கு இதை நீங்கள் பார்க்குறப்ப காலையில் வரக்கூடிய இந்த 5 to 5:30 மணிக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தையை 21 முறை நீங்கள் சும்மா வாயால் சொன்னாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பல்லு தேய்க்கணுமா குளிக்கணுமா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போ இது மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு இது மாதிரி ஸ்மைலி ஸ்கை வந்திருக்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து இது மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நீங்கள் சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். உங்களுக்கு நமக்கு இந்த காலையில் எப்படி சூரியன் உதிக்குதோ அதே மாதிரி நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த விடியலானது நல்லபடியான ஒரு ஆரம்பமாக இருக்குங்க. அதனால் இந்த ஒரு வார்த்தை நாளைக்கு அந்த நிலவை பார்க்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் காலையில் வரக்கூடிய 5 to 5:30 இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த ஸ்மைலி இந்த 3 நீங்கள் பார்க்குறதுக்கு தவறவே விடாதீங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.